அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ப்ரூஸ்லி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோ இப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப நாள் தள்ளி போட்டே வந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பிரசாந்த் பாண்டிராஜ். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரை கேட்கும்போதே இவர் எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய பாண்டிராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர் தான். இவரும் வந்து ஒரு நியூ டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு அண்ட் கிருத்திக் நடிச்சிருக்காங்க. அது அவங்களோட சேர்ந்து மொட்டை ராஜேந்திர அண்ட் அவங்களோட இன்னும் ஒரு சூப்பரான டீமே வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஜிவி பிரகாஷ்குமார். அண்ட் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க பி.வி. சங்கர். ப்ரூஸ்லி இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா கதையே இல்லைங்க. என்னது கதையே இல்லையா? நான் சொல்லலைங்க, டைரக்டரே அப்படி தாங்க சொன்னார். அண்ட் இருந்தாலும் ஒரு அவுட்லைன் நான் சொல்லணும் இல்லையா, சொல்லிடுறேன். ஸோ ப்ரூஸ்லி அப்படின்னா அவங்களுக்கு பேரை கேட்கும்போது லைட்டாக ஏதோ யோசிச்சிருப்பீங்க, அப்படிலாம் ஃபைட் இருக்கணும். இல்லை இது காமெடி படம். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்மளுடைய ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து கிருத்தி நடிச்சிருக்காங்க இல்லையா. கிருத்தி தான் வந்து ஹீரோயின். அண்ட் கிருத்தி வந்து கடத்திடுறாங்க. யார் கடத்துறாங்க அப்படின்னு கேட்டால் வேற யாரும் இல்லை, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய வில்லன் தான். வில்லன் யாருன்னா முனிஷ்காந்த், அவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து நம்மளுடைய ஹீரோயினை வந்து கடத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயினை வந்து வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அஃப்கோர்ஸ் அதுக்காக ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அந்த டீம் யாருன்னா நம்மளுடைய மொட்டராஜன்ஸ் அவரோட டீம் தான் வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ என்ன இவர் காப்பாற்றுறாரா அப்படிங்கும்போது கேட்க உங்களுக்கே சிரிப்பாக இருக்குல்ல. அப்படிதாங்க படம் ஃபுல்லாக ஒரே த்ரோ அவுட் ஒரே ஸ்மைலிங்காக இருக்கும். பாருங்கள், படம் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே சிரிப்பு தான் வரும். அந்தளவுக்கு ஒரு காமெடி படமாக இருந்திருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ்குமார் அஃப்கோர்ஸ் இதில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஓவராலாக இந்த படம் தான் வந்து ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி படத்தை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறத விட என்னை விட ரொம்ப டீட்டெயிலாக ஒருத்தவங்க சொல்லணும். யாருன்னா அந்த படத்தில் நடித்தவங்க தான். ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு டீமே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாமா அவங்கள பேச சொல்லணும் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதான் அவங்க பேசுகிறாங்க பாருங்கள். சார் இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதான் இல்லைடா, மறுபடியும் அதான் இல்லைன்ற. சரி, வேற ஏதாவது கேள்றான். இந்த படத்தை பற்றி தான் சொல்லுங்கள். ப்ரூஸ்லி அது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக். நீயே சொல்லி அது என்ன படம்? இல்லை அப்படின்னா கிடையாது, ஒரு படம்னா சொல்லிடலாம். இது நிறையா படங்கள் இருக்கனால லிஸ்ட் பெருசுனால சொல்ல முடியாது. அந்த டைட்டில் கார்டில் ஒன்று செமையாக ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குது. என்னது குவென்டின் டாரண்டினோ பற்றியா? குவென்டின் டாரண்டினோ படம் சொல்லு, ஏதாவது 2 படம் சொல்லு. இல்லை ஒரு படம்னா நான் பெருசாக பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படங்கள் நிறையா பார்க்க மாட்டேன். நிறையா தமிழோட நேர்மைக்காகவே ப்ரூஸ்லி இட்ரா 200 நாள் விடுண்டா. எங்களுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி தான் வரும். ஓகே, அதையும் நாங்களும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. அதான் இப்போ நம்ம ப்ரூஸ்லியும் ஏதோ ஒரு கதைகள் நீங்கள் பார்த்த சம்பவம். அவர் படங்கள் நீ பார்த்தது இல்லை, அவரோட கோட்டை பார்த்து நீ படம் எடுக்க மாட்டேன். ஆமாம், அதாவது ஒரு சம்பவமாக இருக்கலாம், சரி, ஒரு படமாக இருக்கலாம், ஒரு சீனாக இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான் கண்டிப்பாக ப்ரூஸ்லியாக இருக்கும். நம்ம கூட நிறைய சாமியார்கள்லாம் நிறைய கோட் சொல்லியிருக்காங்க. அந்த கோட்லாம் கேட்டு சாமியாரை போய் எங்கே உயிரை வாங்க உங்களெல்லாம் வச்சு போட்டு எடுத்தா சாமியாரை போகிறது வேறு வழி. சூப்பர் சூப்பர். வழக்கமாக எல்லா படத்துலையும் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்குள்ள அப்படி இப்படிலாம் கிளப்பி விடுவாங்கள்ல. ஆனால் அப்போலாம் வந்து நம்மளோட படத்தில் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரூஸ்லியும் அதான் ஜிவி பிரகாஷ்குமாரும் பாலசரவனும் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. பாவம் டைரக்டர், அது என்னன்றது நீங்களே பார்த்துட்டு வந்துருங்களேன். இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சதை விட இவர் கூட செல்ஃபி போஸ்ட் கொடுத்தது தான் ஜாஸ்தி. அதை வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி கூட அவங்க அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செல்ஃபிகளை பத்தி நீங்க சொல்லுங்க, நீங்க எடுத்த படங்களை பத்தி. ஒரு படத்தை வச்சிருக்காங்க, அது இல்லாம ஒரு படம் வந்து பாலா எடுத்து வச்சிருக்காரு அவரோட போன்ல, அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் பக்காவான டைம்ல. இது வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு கிசுகிசு எழுதிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கும் ஹீரோயினுக்கும் கிசுகிசு எழுத முயற்சி பண்ணுறாரு. இதை நம்பாதீங்க யாருமே ப்ளீஸ். ஹீரோயினோட வீடியோ எடுத்தானே சொல்லவே இல்லையே. அந்த நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடுவோம். நீங்கள் ஹீரோயினை வந்து எப்படி சார் கூப்பிடுவீங்க? அந்த பொண்ணு பேர் கிருத்திப்பா. இப்போ கிருத்தின்னு கூப்பிடுவோம். அவன் கிருத்தின்னு தான் கூப்பிடுவோம். கிருத்தின்னு கூப்பிடுவோம். வேறு எப்படி கூப்பிடுறது? அம்மாவை கூட அம்மா கூப்பிட்டு கிருத்திமா கிருத்திமா எங்கம்மா இருக்கு, சாப்பிட்டியாமா? இல்லை, அது ஒரு அத்தனை அக்கா மாதிரிங்க. அக்காவை நான் எப்படி கூப்பிடுவேன்? தங்கச்சி எப்படி கூப்பிடுவேன்? அந்த மாதிரி மக்களே கிருத்திமா எங்க அக்கா அப்படின்றத வந்து சார் அடிக்கடி நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நான் கேள்விப்பட்டேன், இது வந்து பிளாக் காமெடி படம் சொல்லிட்டு இருக்கீங்களா
அது எப்படி யாரா சொன்னேன் படம் என்ன இது என்ன படம் பா கேட்டா பிளாக் அப்படின்னு சொல்றான். அதான் பிளாக் அப்படின்னு சொல்றேன். நீ வேற ஏதாவது சொல்ல அதையும் சொல்லுவேன். இது ஏத்துக்க முடியாதுங்க. இது பொய். இப்போ வந்து எல்லா இயக்குனர்களோட அடுத்த ஒரு இலக்கு வந்து ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார். எப்போ நீங்கள் அவங்களுக்குலாம் கதை சொல்ல போகிறீங்க, படம் எடுப்பீங்க? எனக்கும் அப்படி தான் ஆசை தான். பட் அதுக்கான நான் முயற்சி பண்ணுவேன். ஆனால் சத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டுங்களா? அதுதான் அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கதை சொல்லுவாங்க. இல்லை, ஆஃப்டர் ப்ரூஸ்லி கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவேன் மிஸ்டர் பாலசரன். அந்த படத்துலேயே நீங்கள் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 4 பேரை வச்சு நீங்கள் படம் எடுப்பீங்க. ஆனால் பரவாயில்ல, இவன் எவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு படம் கொடுன்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் உண்மையை போய் வெளியே சொல்லிடுவா. இந்த படத்தில் ஆனந்த்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆனந்த்ராஜ் சார் இந்த படத்தில் வந்து முதல் முறையாக போலீஸ் வேடத்தை நடிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக வராது. இல்லை, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி அவர் முன்னாடி நீங்கள் நடிக்கிறப்போ அவர்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கினோம்னா ஃப்ரெண்ட்லி. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார், நம்மளை நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. அவர் நான் இந்த படத்தில் அவர் வந்து தொழில் கற்றுக் கொடுத்தாருன்றதை நான் சொல்லுவேன். நான் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஆனந்த்ராஜ் சாரோட கூட நீங்கள் ஒரு சீன் கூட சேர்த்து எடுக்கலையே, ஒரே ஒரு அதில் அடிச்சிக்க. அந்த ஒரு நாள்ல வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனந்த்ராஜ் சார். அடுத்ததான் நம்ம மன்சூர் அலிகான் சார். கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு சில வார்த்தை. மன்சூர் அலிகான் சாரை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் நீ பிறப்பிறந்து மன்சூர் அலிகான் சாரோட ஃபேன். மன்சூர் அலிகான் சார் வந்து ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் இந்த படத்தில் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் இருந்தது. ஏன்னா அவரை வச்சு தான் இந்த படமே பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வச்சு அந்த படமே மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ வந்து அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ற ஒரு டவுட்லேயே போய் உட்காந்தோம். எதிர்பார்த்தது இல்லாமல் உடனே பண்ணுறேன்னு சொல்லி வந்து ஒர்க் பண்ணார். அவர்கிட்ட இருந்து நிறைய ஆட்டிடியூட் வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணி, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அப்சர்வ் பண்ணி அதை பாலசரவணன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த சாங் டான்ஸ் ஆனீங்கல்ல, அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? மன்சூர் அலிகான் சாரோட சாங் ஒன்று பாபா மாஸ்டர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. சூப்பராக பண்ணார். பெண்டாக கழிச்சிட்டார் மாஸ்டர். நமக்கு டான்ஸு நமக்கு ரொம்ப தூரம். ஆனால் எப்படியோ மாஸ்டர் கஷ்டப்பட்டு ஆட வச்சிட்டாரு. சார் தான் கலகிருப்பாரு. நீங்கள் சார்கிட்ட கேட்கணும். சார்கிட்ட கேட்கணுங்கிறப்ப மன்சூர் அலிகான் சார் கேட்கக்கூடாது. சுகர் மின்ட்டுக்காரின்னு நம்மளுடைய படத்தோட ஃபஸ்ட்டு சாங். அந்த சாங்கில் ஹீரோ ஹீரோயின், அதாவது நீங்களும் கிருத்திகர் பாண்டாவும் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளாரே ரூம்குள்ளாரே ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்கை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லுது அது வந்து ஒரு சொல்லிடுவா அந்த சாங் பற்றி. சொல்லு. இது ஹிந்தி சாங். அது ஒரு டேங்க் வரும். அந்த டேங்க் முதல் கொண்டு பல்பு சிலிண்டரு டைல்ஸ் எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு. ஆக்சுவலாக நான் போட்ட ஸ்கெட்ச் வேறு ஒன்று. ஆனால் எனக்கு அது திரும்பிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுதேசி ரொமான்ஸ்னு ஒரு படம். நான் ஒரு ஒரு ரூம்குள்ளார ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப என் அசிஸ்டன்ட் வந்து அண்ணே இந்த மாதிரி பண்ணலானே அப்படின்னு காமிச்சான். இதே பண்ணிடலாமே, நாங்கள் இதே பண்ணிடலாமே அப்படின்ட்டு சரி இதே மாதிரி ஒரு சாங் பண்ணலான்னு பார்த்தா பிருந்தா மாஸ்டர் வந்து போய் ஓகே பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் வந்து பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் போய் ரெஃபரன்ஸ் காமிச்சேன். மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சாங். உடனே பிருந்தா மாஸ்டர் இந்த பாட்டோட மேக்கிங் பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டார். இல்லையா மாஸ்டர் பாருப்பா அப்படின்னு பார்த்தா பிருந்தா மாஸ்டரே அந்த சாங்கை பண்ணியிருந்தாங்க. சரி மாஸ்டர் தானே காப்பி அடிக்கிறாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு மாஸ்டரை வச்சு அதே சாங்கை பண்ணிட்டோம். பட் அந்த படத்துலையும் அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ்வளோதான் ஆப்வியஸ்லி. சொல்லு. இப்போ நீங்கள் ஹீரோட ஃப்ரெண்டு, இப்போ ஹீரோயோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஷாதிகான்னு ஒரு பொண்ணு நடிச்சிங்க. ஆமாம். அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன ரோலில் நடிக்குது? ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி? அந்த பொண்ணு படத்தில் மொத்தமே 2 டைலாக் தான். அப்போ அந்த பொண்ணு கூட நான் என்ன நடிச்சிருப்பேன்? இல்லையே அந்த பொண்ணு நிறைய டைலாக் இருக்கு. உங்களுக்கு இன்டிமேட் சீன்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம், அந்த சீன்ஸ் தான் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க. இந்த சீன்ஸ்லாம் வந்தால் நாங்கள் வந்து படத்துக்கு அந்த சீன்ஸ்லாம் நான் வைக்கவே இல்லை. கதை எழுதுறப்ப அது இல்லை. பாலசரவணன் வந்து அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதை மாதிரி நடிப்பேன்னு சொல்லி நடித்து அதை சென்சார் பண்ண என்னை கழுவி ஊற்றி யூ வேணும்னா அந்த சீனாக கட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால தான் கட் பண்ணது சொல்லிட்டேன். சொல்லும் போதே இது யார் திட்டம்னு அவங்களுக்கு தெரியும். ஓ மூஞ்சில் எல்லாமே தெரியுது. நான்கள் ராஜேந்திரன் சார் வந்து உங்கள் படங்களில் இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பேருக்கு நடிச்சிருந்தாரு. டார்லிங்கில் உங்கள் காம்போ 3 பேர் பயங்கரமாக மிரட்டியிருப்பீங்க. இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு, நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். செம்மையாச்சு. அது ப்ரோமோஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய டைலாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க டிவி ட்ரெய்லர்ஸில். இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய நிறைய ஷார்ட்ஸ் வந்து எல்லா சேனல்ஸையும் அவங்களுடைய ஃபிலிம் கிளிப்பிங்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட்டும் வந்து அப்படி நின்று இருக்கு. ஸோ செம்மையாச்சு. ராஜேந்திர சார் வந்து அவரோட டார்லிங் அவர் கூட வேலை செய்கிறது வந்து நாங்கள் டார்லிங்லேருந்தே வேலை செஞ்சுருக்கோம் அவரோட.
இஸ் a வெரி நைஸ் பர்சன். நீங்கள் ராஜேந்திரன் சாரை பற்றி ஒரு 4 வார்த்தை, அவருடைய காமெடி பற்றி. ராஜேந்திரன் காமெடியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ராஜேந்திரன் இன்னைக்கு ஸ்க்ரீனில் காமிச்சாவே சிரிச்சிருவாங்க. அவரை காமிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவரோட வாய்ஸ் வந்தாவே போதும். அந்த அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் வந்து மிக பெருசாக ரீச் ஆகிட்டான்னு சொல்ல வரேன். அவர் வந்து இன்னைக்கு ராஜேந்திரன் வந்து ஆடியன்ஸோட மைண்ட்லேருந்து ராஜேந்திரனை எடுக்கவே முடியாது. ஒரு படத்துக்கு போகிறோன்னா அவர் எதிர்பார்த்து தான் வந்து போகிறாங்க. முனிஷ்கான் ராமதாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நீங்கள் வில்லனாக எப்படி பார்த்தீங்க? நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல பர்சன், அவர் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட்டு. கண்டிப்பாக அவர் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய தூரம் பயணிப்பார், நல்ல ஆக்டர். ஸோ இட் வாஸ் வெரி குட் ஒர்க்கிங், வெரி சப்போர்ட்டிவ். ராமதாசனுமே அப்படி தான். முண்டாசுப்பட்டியிலேருந்தே அவர் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே நமக்கு வந்து சிரிப்பு வந்துடும் அவர் காமெடி பண்ணாருன்னா. இந்த படத்தில் வந்து பயங்கர சைலண்ட்டாக டெரிஃபிக்காக இருப்பார். ஆனால் வில்லத்தனமாக பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு பயங்கர காமெடியாக கன்வே ஆகும். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். டெக்னிக்கலாக இந்த படம் வந்து செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். மேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். ஷங்கரோட ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. உமேஷ், ஷங்கர், 2 எடிட்டர்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குடா படம் அப்படின்ற ஃபீல். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பயங்கரமாக இருக்கும். டைட்டிலிங் வந்து டெரிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு த டெக்னிக்கல் டீம் ஃபார் த ஃபிலிம். டெக்னிக்கலாக தான் யாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். உமேஷாக இருக்கட்டும், அவர் சங்கராக இருக்கட்டும், எடிட்டர் மனோஜ் கியான், பிரதீப், எல்லாருமே நம்ம பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்லியான டீமு, எல்லாருமே நண்பர்கள் கலக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரூஸ்லி வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படமாக இருக்கும். டெக்னிக்கல் வந்ததுக்கப்புறம் இப்போ டேரக்டரை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஆகணும். ஓ, டெக்னீஷியனை டைரக்டர் வர்றாங்க பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து ரொம்ப தரமசாலி. ஏன்னா அந்த கதை பண்ணுறப்பே வந்து இந்த மாதிரியான ஒரு கலர் டோனில் இருக்கணும், இது மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக இருக்கணும். இப்படி ஒரு வில்லன் இருக்க மாட்டான், இப்படி ஒரு ஹீரோ இருக்க மாட்டான், இப்படி ஒரு காமெடியன் இருக்க மாட்டான், ஒரு எல்லாமே ஒரு ஃபேண்டஸியான ஒரு கேரக்டராக பண்ணணும். ஸோ ஒரு ஃபேண்டஸியான மூடில் இருக்கணும், நார்மலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணதான். அதுக்கு ஆர்ட் டைரக்டர் உமேஷும் சரி, கேமராமேன் சார் PV சங்கரும் சரி, எடிட்டர் பிரதீப், பி ராகவ், மனோஜ் கியான், எல்லாருமே மியூசிக்காக ஜி சார் ரொம்ப மியூசிக்கும் படத்து மாதிரியே மியூசிக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்கியாகவே இருக்கும். கண்டிப்பாக ப்ரூஸ்லி 2 எப்போ வருது? அதுதான் ஒரு சீரியஸான கதை விவாதத்தில் இருக்கும். ப்ரூஸ்லி 2 எப்படி பண்ணுறது, என்னென்ன படங்கள் பார்க்குறது பற்றியான ஒரு விவாதங்களில் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன டவுட்? நீங்கள் பர்மா பஜார் தானே வேலை பார்த்தீங்க 4 வருஷம். இல்லை அது தவறான இதை பரப்பக்கூடாது. நான் பர்மா பஜாரில் வேலை பார்க்கல. அந்த அண்ணன் வந்து அப்பப்போ சாப்பிட போகிறப்ப கடையை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போகுது. நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்துட்டீங்க. இல்லை அந்த மாதிரி டைமில் கடையை பார்த்துக்குவேன், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர்கள்? எனக்கு எல்லா இயக்குனர்களையும் பிடிக்கும். பொதுவாக எனக்கு எல்லா இயக்குனர் மாதிரியும் ஒவ்வொரு படம் பண்ணணும்னு ஆசை. சங்கர் சார் மாதிரி ஒன்று பண்ணுவீங்க, பாண்டியராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணுவீங்க, எல்லாரும் மாதிரி ஒன்று பண்ணுவீங்க. ஆமாம், எல்லாருமே ஒரு படம் நமக்குன்னு ஒரு. ஏன்னா அவங்க பார்த்த படங்கள் தானே பார்த்து எடுக்க போகிறாப்புல. ப்ரூஸ்லி ஏன் ஜிவி சார்? ப்ரூஸ்லி ஏன் ஜிவி சார் அப்படின்னா, ப்ரூஸ்லி கதை வந்து ஜிவி சார்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஓகே, ஜிவி சார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பாலசரவன் சார் கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஜிவி சார் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொன்னேன். நானும் ஜிவி சார் டார்லிங் படம் பார்த்தேன். ஆக்சுவலாக திருச்சியில் பொங்கல் அன்னைக்கு ஆம்பளை அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. டார்லிங் பார்த்தேன். இல்லை, நீங்கள் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் தான் பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்போ வேற இல்லைங்க, பார்த்தேங்க. பார்த்ததுக்கப்புறம் டார்லிங் பார்த்தேங்க. என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? ஏங்க டார்லிங் படம் பார்த்தேங்க. டார்லிங்கில் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணுங்கன்னா வந்து கிட்டார் ஷாட், அது சாங்கோட லீடில் ஒரு கிட்டார் ஒன்று எடுப்பார், ஒரு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஷாட்டில் வந்து ஒரு செம்ம க்ரௌடு, ஒரு சவுண்டு, செம்ம சவுண்டு ஒன்று வந்தது, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான சவுண்டு இருந்தது. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப என்கிட்டே சொன்னாப்புல. நான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கதை சொன்னோடனே ஜிவி சார் கிட்ட சொல்லணும், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. அப்படியா? நான் உடனே சொன்னேன், கண்டிப்பாக ஜிவி சார்கிட்ட தான் சொல்லணுமா? ஜிவி சார் பிஸியாக இருக்காரு, இப்போ பண்ண முடியாண்டா என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஆப்ஷன் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க? நான் எடுத்தோன்னே கேட்டேன். ஏன்னா ஒரு வேளை சொல்ல முடியாதுன்னா கதை நல்லா இருக்குது, இமீடியட்டாக வேறு யார்ட்டா ட்ரை பண்ணலான்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாப்புல, ப்ரூஸ்லி பண்ணால் ஜிவி சாரை வச்சா பண்ணுவேன், இல்லைன்னா அந்த படம் பண்ண மாட்டேன்னு சொன்னாப்புல. நிச்சயமாக சொன்னார். இல்லை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கதைக்கும் அவங்கவுங்க தேவைன்னு, அதுதான் முயற்சி. ஆமாம், அதுதான் முயற்சி பண்ணி அதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் ஆச்சுல. நீங்களும் வந்து கதை இல்லைங்க, நீங்களும் ஓகே சொன்னீங்கல்ல அந்த கதைக்கு, அந்த மாதிரியான உருவானது தான் அந்த கதை. அதை நிச்சயமாக சொன்னாப்புல. இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை, மற்றது எல்லாமே போய். இந்த ஒன்று மட்டும் ப்ரூஸ்லி படம் வந்து
நான் எடுத்தால் ஜிவி சாரை வச்சு எடுத்தால் மட்டும்தான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அது அவருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நான் அந்த படம் பண்ண மாட்டேன், வேறு படம் தான் பண்ணுவேன். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், லேட்டாக வந்துச்சு, அவ்வளோதான். அதை பற்றி அதாவது ஒரு முதல் பட இயக்குனர் வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு என்ன ஷாட்டு என்ன சீன் எடுக்க போகிறோன்ற அந்த வேகத்தில் வருவாங்க. இவர் வந்து இன்றைக்கி எங்கே லஞ்ச் சொல்லலாம், எந்த கடையில் பாயா சொல்லலாம், சரி எங்கே சிக்கன் பிரியாணி சொல்லலாம் தான் கிளம்பி வருவாங்க. நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேன், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யார் வந்து ஃபோன் பண்ணி மச்சான் இன்னைக்கு லஞ்ச் இதை உனக்கு சொல்கிறப்ப எனக்கு சேர்த்து சொல்லு, இங்கே போய் சொன்னிச்சு கேளு. அதாவது நான் வந்து இந்த படத்தோட காமெடியன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனோன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஒர்க் இருக்கும். மிச்ச நேரம் ஃபுல்லாக ஹீரோயினுக்கு தான் இருக்கும். ஆமாம், மிச்ச நேரம் ஃபுல்லாக தின்னுக்கிட்டே இருப்பார். அப்படின்னும் போது நான் திங்கிறது தப்பு கிடையாது, நான் திங்கிறது தப்பே கிடையாது. டைரக்டர் 24 ஹவர்ஸ் மானிட்டர் முன்னாடி உட்காந்துருக்கணும், அவரோட கவனம் செதறவே கூடாது. கேமராமேன் கூட அப்போ கூட அசோசியேட்டுக்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு கிளம்பிடலாம், ஒரு 1 ஹவர் அல்ல 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் டைரக்டர் அங்கே இருந்தே ஆகணுமே, மானிட்டர் மேலே வந்து இலைய வச்சுக்கிட்டு தின்ன முதல் டைரக்டர் நான் பார்த்த டைரக்டர் வரேன். அப்படி கிடையாது, அவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாப்புல, நம்பாதீங்க. ப்ரூஸ்லி டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு நியூ டைரக்டர், ஃப்ரெஷ்ஷான டீமு, பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸோடைய அந்த எனர்ஜி வந்து டெஃபினட்டாக ஃபீல் பண்ணலாம் அந்த படத்தில். ஜாலியாக வந்து படம் வந்து பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரியான படங்களே பண்ணுறாங்க அப்படின்றது இல்லாமல் அதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் காமெடி படங்கள் நடித்தார். இப்போ ப்ரூஸ்லி வரைக்குமே சொல்கிறேன், ப்ரூஸ்லி ஒரு அந்த ஒரு டைலாக் காமெடி, ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடிலேருந்து வேற ஒரு காமெடி பண்ணார். இப்போ இதுக்கப்புறம் அடங்காத ஒரு சீரியஸான ஒரு படம், ஐங்கரன் ஒரு டெக்னிக்கலாக எதுக்காக அடங்காத அப்பப்போ சொல்கிறாருன்னா அங்கே டேரக்டர் பாலாசரோட படம், ஸோ ஒரு த்ரில்லர் படம், இப்படி ஒவ்வொன்றா ஒரு ஜானராக வந்து மாறிட்டே வருது. ஸோ ஃபர்தராக அவருடைய ஆடியன்ஸுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். காமெடி படங்கள் வந்து நடிக்கக்கூடாது, ஏன் காமெடி படங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் தான் வந்து ஆப்வியஸாக வந்து உட்காடுறாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு. நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். ஸோ நான் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு நினச்சேன், அந்த மாதிரி படங்கள் அவரும் அப்படி தான் எதிர்பார்த்தா தேட்டருக்கு போனால் அந்த மாதிரி படம் நடிச்சார். ஸோ இவங்க கேட்குறாங்க இன்னொன்று சீரியஸாக நம்ம பண்ணணும், நிறைய கேரக்டர் பண்ணணும், அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருக்கு. ஸோ ரசிகர்களுக்கு இது ஒரு காமெடி படம், இன்னொரு சீரியஸான படம், திரும்பவும் இவர் நிறையா காமெடி படம் நடிப்பார்.